பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் தேவனை நம்பி அவரிடத்திலே கூடி வந்து, கடவுளே நீங்கள் என்னோடு பேசணும், உங்களோட சத்தத்தை நான் கேட்க ஆசையாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை வெறுக்காமல், உங்களை தள்ளாமல், அவங்க எப்போவுமே நேசித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி ஆவலாக நிற்கிறீங்களா? நாங்கள் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணலாமா? யாத்திரையாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது: இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமி எங்கிலும் உள்ள ஜாதிகளிலே செய்யப்படாத அதிசயமான ஒரு கிரியையை நான் எல்லாருக்கும் முன்பதாக செய்து உன்னை நான் கனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசே என்கிற பக்தனோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். மோசே ஒரு பயங்கரமான நெருக்கடியிலே அவர் சந்தித்த பொழுது அவர் மிகவும் அங்கே பலவீனம் அடைந்து, அதைரியம் அடைந்து, குழப்பம் அடைந்திருக்கிற சூழ்நிலைகளிலே தேவன் இந்த பகுதியை பேசுகிறார். நான் என்ன செய்யட்டும் என்று செய்வது அறியாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே நீ பயப்பட வேண்டாம், இந்த பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய், அதிசயப்படத்தக்கதாய் உன்னோடு நான் இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்க போகிறது, அது மகிமையாக இருக்க போகிறது. நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து உங்களை நான் கனம் பண்ண போகிறேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட, இது கர்த்தரின் செயலா, இது கர்த்தரின் செயலா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நான் கிரியை செய்ய போகிறேன் என்று தேவன் மோசையோடு அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் யோசிக்கிற, ஆண்டவரே இவங்களுக்கு முன்னால் நாங்கள் வெட்கப்பட்டுருவோமோ, இவங்களுக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப மனம் அங்கே முறிவடைந்து நாங்கள் சோர்ந்து போய் அவமானப்பட்டுருவோமா என்று சொல்லி நாங்கள் சில நேரத்தில் தப்பாசினையை யோசிக்க பார்க்குறோம். ஆண்டவர் எங்களை தலை குனிய விடமாட்டார், எங்களை தள்ளாட விடமாட்டார், அவமானப்பட விடமாட்டார். நாங்கள் யார் எங்களை எதிர்த்தாலும் பகைத்தாலும் வெறுத்தாலும் அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் எழுந்து நிற்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். இஸ்ரவேல் மக்கள் அங்கே மிகவும் கடினமான தவறுகளை செய்தவர்கள் தான், தேவனை துரோகம் பண்ணினவர்கள் தான், தேவனை தூஷித்தவர்கள், சந்தேகித்தவர்கள் தான். ஆனால் அந்த மக்களை தேவன் வெறுக்கலைங்க. அவங்களுக்கு என்ன காரியத்தை வாக்கு பண்ணினாரோ அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கானானை வாக்கு பண்ணினார், அப்படி சந்ததி சந்தானங்கள் அந்த கானானுக்குள் பிரவேசித்து அந்த நன்மைகளை ருசித்தார்கள், அந்த அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அந்த மக்களை ஓங்கிய புயத்தினாலே வழிநடத்தி கொண்டு வந்தார். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் தேவன் அவர்களை நடத்தினார். உடைகள் பழசாகாமலும் பாதரட்சைகள் தேய்ந்து போகாமலும் தேவன் அங்கே தாங்கி நடத்தினார். அருமையானவர்களே, எந்த எதிரிப்படை எதிராய் வந்ததோ அதே எதிரிப்படையை புதைகுழி அங்கே வெட்டியது போல, புதைகுழியிலே அமிழ்ந்தது போல அமிழ்ந்து போக பண்ணினார். என் ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியமானவர். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்களேன், இதுதான் ஆச்சரியமான செயல். இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கே செங்கடல் பிரிந்து வழியாய் நின்றது. ஆனால் எகிப்தின் படைக்கோ அது புதைகுழியாய் மாறிப்போனது. என்ன ஆச்சரியம்! இது ஜாதிகளுக்குள்ளே அங்கே நாம் விவரிக்க முடியாத அதிசயம். ஜாதிகளுக்குள்ளே நம்ம சிந்தனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான செயலாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே நானும் நீங்களும் செய்யக்கூடிய, அங்கே சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவருக்காக வாழும்படி, எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாமல், என்னை வெட்கப்படுத்தாமல் என்னுடைய வாழ்விலே அற்புதம் செய்கிற தேவன் நீங்கள் என்றைக்கும் என்னோடு இருக்கிறீங்க என்று சொல்லி நம்ம தைரியமாக ஓடுவது தானுங்க. அவரை தொடர்ந்து நம்புவோம், அவரை சார்ந்து கொண்டு வாழுவோம். எங்களோட வாழ்க்கை நாங்கள் அவருக்கென்று கொடுப்போமா? வெட்கப்படாதீங்க. நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்களா? நீங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்டுட்டீங்களா? தொழில் செய்கிற இடத்துல தவறிழைத்தவர்கள் என்று சொல்லி உனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்களா? தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கள் உண்மையிலே வந்திருக்கிறதா? அவமானப்படுத்தப்பட்டு விட்டாயா? உன் சம்பளங்களில் எந்த ஒரு காரியமும் இங்கே நீ நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நீ அதைரியப்பட்டு போயிருக்கிறாயா? பயப்பட வேண்டாம். கல்வியிலே தோற்று போய் விட்டாயா? வாழ்க்கையில் வருமானமே இல்லை, வாழ வழி தெரியலை என்று சொல்லி மனம் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்கள் தேவன் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் உங்களை உயரத்தில் வைத்து உங்களை கனம் பண்ண ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்குறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே,
இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரே நீங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் நன்மைக்கேதுவாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து நீங்கள் மகிமைப்படுத்தி கனப்படுத்தும்படி செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உண்மை நம்புகிறவர்களை கைவிடாதீங்க தகப்பனே. கனம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.